ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பரணி தீபம் கார்த்திகைக்கு மொதல் நாள். அது வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற முறைப்ப தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு புது சுட்டி 5 சுட்டி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு தட்டில் நம்ம மாக்கோலம் வச்சு செவ்வந்தி பூ இல்லைன்னா ரோஜா பூ வச்சு தான் நம்ம இந்த விளக்கு ஏற்றணும். நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி நீங்கள் தட்டில் மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு சுற்றி 5 திசையை பார்த்து அந்த 5 விளக்கு வச்சு நம்ம இதை 6 to 7க்குள்ளே நம்ம ஏற்றணும். என்றைக்கு ஏற்றணும் அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு மொதல் நாள் ஏற்றணும். இதோட விளக்கத்தை வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். இது முன்னோர்களுக்காண்டி நம்ம பொருத்த வேண்டியது. இப்போ நம்ம வந்து முன்னோர்களுக்கு சாந்தி செய்யாமல் இருந்தோம்னா அந்த பாவதோஷங்கள் நம்மளை வந்து அண்டும். அதனால் யமதர்மராஜாவே இன்னைக்கு என்னை நினச்சி யார் பொறுத்துறாங்களோ அவங்க குடும்பத்தில் வந்து எந்த விதமான பிதிர் தோஷங்களும் வராது, அவங்களுக்கு நல்ல நிலைமையை அவங்களுக்கு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜாவோட அனுமதியோட சிவ கேட்டு அது பொறுத்துறதுனால பரணி தீபத்தன்னைக்கு இதை நம்ம சாயந்தரம் போல் 5 விளக்கில் நெய் ஊற்றி அப்படியே பொறுத்துறது. இது பச்சரிசியை வந்து குருணை கணக்காக மிக்சியில் போட்டு அடித்து அதில் சர்க்கரையை கலந்து வச்சிடணும். இது தன்னால் எரிஞ்சு அது அப்படியே அமரணும். நம்ம வந்து அதை மலையேற்றக்கூடாது. வீட்டில் எத்தனை விளக்கு பொறுத்தினாலும் அது கணக்கு கிடையாது. இதே மாதிரி நம்ம கீழே மாக்கோளம் போட்டு அதே மாதிரி வச்சு திருக்கார்த்திகை அன்னைக்கு மொதல் நாள் இதே மாதிரி பொருத்தி அதான் மலை ஏறி அதான் அமரணும். அது வரையில் அது எரியணும். எல்லா விளக்குகளும் ஊடுதிரி போகக்கூடாது அப்படின்ற கணக்கு இருக்குது. ஆனால் இந்த தீபத்துக்கு வந்து அந்த கணக்கு கிடையாது. இதே மாதிரி பொருத்தி எல்லாரும் முன்னோர்கள் சாபத்திலேருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். தவசம் கொடுக்க முடியலை, வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, நோய் நொடி இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதோட அருள் வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு அதை சாந்தி செய்வாங்க. அதனால் பொறுத்துறது. இந்த விளக்கு மலையேறின பிறகு எல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு இதை வந்து இதனால் மரத்தடிகளில் இருக்கிற எறும்புகளுக்கு இதை தானமாக கொண்டு போய் அப்படியே தூவி விட்டுட்டு வந்துடணும். இதுதான் பரணி தீபம் வழிபடுற முறை. ஸோ நம்மளும் இதே மாதிரி செஞ்சு முன்னோர்களோட ஆசையை நம்ம வாங்கிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. 6 to 7 கார்த்திகை தீபத்துக்கு மொதல் நாள் ஈவினிங் 6 to 7 நம்ம இதை பொருத்தி வழிபடலாம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.